Dear 12th Standard Business Max students, Chapter 1, Example 1.13. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.13 பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க சொல்லியிருக்காங்க. அதான் நம்மளை ஷோ தட்னா நம்மளை ப்ரூவ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் வருதா இல்லை கன்சிஸ்டன்ட் வரலையான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி கன்சிஸ்டன்ட் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண சொல்லிடுறாங்க. அப்போ சால்வ் தம்னா இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்னவா இருக்குன்றது நம்மளை கேட்குறாங்க. ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துற ஈக்குவேஷனை எடுத்து முதல்ல எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ let the equation be x plus y plus z equal to 6, x plus 2y plus 3z equal to 14. ஸோ அடுத்தது x plus 4y plus 7z equal to 30. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிற இந்த மூணு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து தான் நம்ம இதை மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றுங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ மூணு மேட்ரிக்ஸாக பிரிப்போம். ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ ஏவோட மேட்ரிக்ஸில் எக்ஸு ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூவை எடுத்து இங்கே எழுதுவோம். ஸோ எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ என்னவோ அதை எடுத்து இங்கே எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 1 1. செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 4, இசட்டோட வேல்யூ 7. ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது வேரியபிள் ஸ்டூடெண்ட்ஸ். கொடுத்துருக்க மூணு வேரியபிள்ஸும் எடுத்து எழுதிடுங்க. ஸோ பி மேட்ரிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்தது வேல்யூ 6 14 30. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ரிக்ஸ் ஃபார்முலையை முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஆர்கியூமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஏ ஆர்கியூமெண்டட் பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 1 1 1 2 3 1 4 7. ஸோ பியோட மேட்ரிக்ஸ் 6 14 30. ஸோ ஏ ஆர்கியூமெண்டட் பி மேட்ரிக்ஸும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நமக்கு வேல்யூ 1 இருக்குது. ஸோ அதனால் இந்த ரோஸ் நீங்கள் ஷஃபிள் பண்ண தேவையில்லை, இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதனால் டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸ்டெப் 1ன்றது உங்களுக்கே தெரியும், ரோ 2வை நம்ம 0 ஆக்குவோம். ஸோ அப்போ செகண்ட் ரோவை நம்ம 0 ஆக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ ரெண்டுமே பார்க்கணும். இங்கே ரெண்டுமே 1 1 சேமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதை எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இந்த நம்பராலையும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம போட்டாலே நமக்கு இந்த 1 - 1 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் ஈக்குவேஷன் நீங்கள் இப்போ எப்படி எழுதணும்னா R2 ஈக்குவல் டு R2 - R1. ஸோ ஏ ஆர்கியூமெண்டட் பி மேட்ரிக்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோ தான் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ R2. ஸோ R2ன்றது நம்மளை அப்படியே எழுத சொல்லியிருக்கிறாங்க 1 2 3 14. ஸோ R1 நம்ம எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அதையும் அப்படியே எடுத்து எழுதுங்க 1 1 1 6. ஸோ மைனஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ இப்போ லெஸ் பண்ண ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2, 14ல் 6 போயிடுச்சுன்னா 8. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 1 2 8. ஸோ தேர்ட் வந்துச்சுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்படியே எழுதிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். அதை நம்ம ஸ்டெப் 2 பண்ணுவோம். ஸ்டெப் 2 பண்ணுறது உங்களுக்கு தெரியும், நமக்கு R3யை 0 ஆக்கணும். ஸோ R3யை 0 ஆக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ பார்க்கணும். இங்கே R3யில் ஃபஸ்ட் வேல்யூ 1, R1 நமக்கு வேல்யூ 1. ஸோ ரெண்டுமே 1 1 இருந்ததுன்னா நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1 - 1 நம்ம 0 போட்டுட்டு போயிடலாம். ஸோ அப்போ இது எப்படி ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எழுதணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட கண்டினியூஷன் நாங்கள் எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏ ஆர்கியூமெண்டட் பி மேட்ரிக்ஸ் 1 1 1 6 0 1 2 8 1 4 7 30. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா நம்ம R3யை 0 ஆக்க போகிறோம். ஸோ R3யை 0 ஆக்கிறதுக்கு R3
மைனஸ் R1 ஏன்னா R1 நம்ம எல் கேட்கணும். ஸோ இப்போ என்ன மாற்றம் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். A augmented B மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோல் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அது அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோலையும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதுங்க. இப்போ தேர்ட் ரோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு அப்படியே எழுத சொல்லிடுறாங்க. 1 4 7 30. ரோ 1 அப்படியே தான் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். 1 1 1 6. ஸோ மைனஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் இருந்தால் நான் சொல்லிக்கிறேன் சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ 1 மைனஸ் 1 நமக்கு 0, 4 மைனஸ் 1 நமக்கு 3, 7 மைனஸ் 1 நமக்கு 6, 30 மைனஸ் 6 நமக்கு 24. 0 3 6 24. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது நம்ம ரோ 3 0 ஆக்கணும். ஸோ ரோ 3 0 ஆக்கணும். இந்த வாட்டி நம்ம ரோ 2 தான் ஹெல்ப் கேட்கணும், அதாவது செகண்ட் ரோ தான் நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் ரோவை பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க. அப்போ செகண்ட் நம்பர் பாருங்கள், நமக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாக நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 3 நமக்கு 0 வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷனை R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் 3R2. ஸோ ரோ 2வை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ A augmented B மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோவும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதுங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போது தேர்ட் ரோ. ஸோ R3. ஸோ R3 அப்படியே எழுத சொல்லிடுறாங்க. 0 3 6 24. அதுக்கப்புறம் நம்ம ரோ 2வை அதாவது செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 3 0s are 0, 3 1s are 3, 3 2s are 6, 3 8s are 24. ஸோ மைனஸ் இருந்தால் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம லெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 0 மைனஸ் 0 0, 3 மைனஸ் 3 நமக்கு 0, 6 மைனஸ் 6 நமக்கு 0, 24 மைனஸ் 24 நமக்கு 0. ஸோ எல்லாமே இங்கே 0 ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ நீங்கள் 3 ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மேட்ரிக்ஸு ஈக்குவல் ஃபார்ம் ஸ்டேஜுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு வந்துட்டால் தான் இந்த எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு இந்த ஈக்குவல் ஃபார்ம் லெவலு இங்கே அச்சீவ் ஆயாச்சு. ஸோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம இதை ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கொடுக்குறது உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பார்ப்பீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதை எப்பயும் வழக்கம் போல் பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் ஆஃப் A augmented B மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னென்னு பார்ப்போம். தென் ரேங்க் ஆஃப் A ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பார்ப்போம். ஏன்னா இது ரெண்டையுமே பார்த்துட்டு நம்ம இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்றது நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் A augmented B மேட்ரிக்ஸ்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ரோலையும் நமக்கு நான் ஜீரோ ரோஸா இல்லை ஜீரோ ரோஸான்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா அது நான் ஜீரோ ரோஸ். செகண்ட் ரோ நமக்கு வேல்யூ இருக்குது, அப்போ இதுவும் நான் ஜீரோ ரோஸ். தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இது 0 ரோஸ். அப்போ நம்மளுக்கு கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே நம்மளோட கவுண்டிங் 2. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் A augmented B மேட்ரிக்ஸோட ரேங்க்கு 2. அடுத்து ரேங்க் ஆஃப் A என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த லாஸ்ட்டு காலம் மாற்றிட்டு மற்ற 3 காலமும் பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, தேர்ட் ரோ மட்டும் வேல்யூ இல்லை, எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ அது 0 ரோ ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய கவுண்டிங் நமக்கு ரேங்க்கு 2. ஸோ நமக்கு இது ரெண்டுமே சமமாக வந்துட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஈக்குவேஷன் நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லிடுவோம். The given equation is consistent. ஸோ நம்மளை ஷோ தட் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க, அதாவது நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் இந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட்ன்றது. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம இது யூனிக் சொல்யூஷனாக வருதா இல்லை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக கிடைக்குமா இல்லை நமக்கு வேல்யூவே இல்லையா, அதாவது இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த என்னோட ரேங்க் என்னன்னு பார்ப்போம். ஸோ என்னன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துக்கொள்ள வேரியபிள்ஸோட கவுண்டிங். ஸோ X Y Z. ஸோ 3 வேரியபிள்ன்ற கவுண்டிங் 3. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்னோட வேல்யூ வந்து 3 இருக்கா. நான் இது 3ஐயும் கம்பேர் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா
rank of A augmented B matrix, rank of A, then n. So rank of A augmented B matrix நமக்கு 2 வந்தது. So rank of A நமக்கு 2, n வந்து நமக்கு 3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்னை விட கம்மியாக, அதாவது லெஸ் தென் n. அப்போ என்னோட இந்த மாதிரி கம்மியாக வந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு லெவல், இந்த மாதிரி ரேங்க் நமக்கு ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம infinitely many solution. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு எக்ஸ் ஒய் இசட் இதுக்கு மூணுத்துக்குமே எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு மெனி சொல்யூஷன் வர மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த ஈக்குவலன் ஃபார்மை மேட்ரிக்ஸ் ஃபார்மாக எழுதணும். ஸோ ஈக்குவலன் ஃபார்ம் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம், அதாவது ரீரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மாற்றுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 காலம் 1 1 1 0 1 2 0 0 0. அடுத்தது நம்ம எக்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸோட வந்து உங்களுக்கு தெரியும் வேரியபிள்ஸ் எழுதிடுவோம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற காலமை நம்ம பி மேட்ரிக்ஸில் எழுதுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாதிரி மாற்றியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் ரிவர்ஸ் ப்ராசஸில், அதை பின்னாடி இருந்தால் முன்னாடி போகணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம தேர்ட் ரோ எடுக்கணும். தேர்ட் ரோவில் பார்த்தா எல்லாமே 0, இங்கேயும் 0. அதனால் இசட்டோட வேல்யூ 0ன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா நமக்கு இசட்டோட வேல்யூ 0வாக இருக்காது. அப்போ நம்ம அதை என்னென்னு அஸ்யூம் பண்ணலாம், லெட் அஸ் டேக் z ஈக்குவல் டு k. அதாவது kன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது அந்த ஏதாவது ஒரு வேல்யூ அதுக்கு இருக்கலாம். அதுக்கு 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், இல்லை -1 இருக்கலாம், -2ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ அதுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம k பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ நம்ம இசட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போகணும். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, செகண்ட் ரோ இந்த வேரியபிள்ஸ் இந்த 8 அதை மட்டும் எடுத்துக்கணும். 0 into x plus 1 into y plus 2 into z equal to 8. So 0 into x 0, 1 into y y, 2 into z 2z equal to 8. ஸோ இந்த 0 விட்டுருங்க சொல்லி மிச்சம் இருக்குது y plus 2z equal to 8. ஸோ அதை மட்டும் நம்ம அங்கே எழுதிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஷத்தை எழுதிட்டேன். y plus 2z equal to 8ன்னு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு y எப்படி எழுதிடுங்க. ஸோ இசட்டுக்கு உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. இசட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க, ஈக்குவல் டு 8. ஸோ y plus 2k ஈக்குவல் டு 8. இந்த ப்ளஸ் 2k அங்கே போனால் -2k. தேர்ஃபோர் yக்கு வந்து ஆன்சர் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், 8 minus 2k. இப்போ அடுத்தது நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1ன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு ரோவையும் வேரியபிள்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் ரோவில் 1 into x ப்ளஸ் 1 into y ப்ளஸ் 1 into z ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 1 into x x, 1 into y நமக்கு y, 1 into z ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது, அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுடுங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் 8 minus 2k, அதை சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. இசட்டுக்கு வேல்யூ தெரியும் k ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8, இந்த ப்ளஸ் உள்ளே போகிறப்போ மைனஸ் தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் -2k ப்ளஸ் k ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8, இந்த -2kல k போயிடுச்சுன்னா -k ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஒன்று அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு இந்த k அங்கே போனால் ப்ளஸ் k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம x ஈக்குவல் டு 6 ப்ளஸ் k, இந்த 8 அந்த பக்கம் போன ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு -8.
ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு கே. இந்த 8ல் 6 போயிடுச்சுன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் அதாவது கே மைனஸ் 2. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. அதான் நான் சொல்லியிருந்தேன், இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஒரு வாட்டியும் கேக்கு நீங்கள் ஒரு வேல்யூவை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இப்போ இதை எப்படி எழுதி முடிக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ கன்க்ளூஷன் எழுதுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன எழுதணும்னா, பை கிவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கே, அதாவது நம்ம கேக்கு ஒரு வேல்யூவாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, இப்போ 0ன்னு ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூவாக நமக்கு கிடைச்சிட்டே வரும் சொல்லுங்கள், அதாவது ஃபைன் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ ஒரு எக்ஸாக்ட் வேல்யூவாக இது இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கேவோட வேல்யூ மாற எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ மாறிக்கிட்டே வரும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கிறேன். பை கிவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கே வி காட் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். ஸோ ஒரு சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். அதனால் hence தி given equation is infinitely many solution. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.